மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவையில் தாவேகா சார்பில் மாரத்தான் போட்டி. பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பதுதான் உண்மையான சமத்துவம். சமத்துவத்தை உருவாக்க வேண்டுமென்றால் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேச்சு. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் அக்னி சிறகே 2025 எனும் தலைப்பில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பரிசுகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய புசி ஆனந்த், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கூறிய அவர், விலையில்லா விருந்தகம் 997வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினந்தோறும் 150 பேர் வீதம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. கோவையில் இதை செய்து கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் சம்பத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார். அதேபோல மாவட்ட கழக செயலாளர் சம்பத்தின் மகள் இன்று பள்ளிக்கூட கட்டணங்கள் கொடுக்கப் போகிறோம் என கூறியதற்கு 5400 ரூபாய் என்னிடம் உள்ளது. அதில் 5000 ரூபாயை யாருக்காவது கட்டுங்கள் என கூறியிருக்கிறார். அவருடைய மகளுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்றார். கோவையில் இதுபோன்று கழக செயலாளர் மற்றும் இவருடைய குடும்பத்தார் இணைந்து மக்களுக்கு பணி செய்வதை பெருமையாக கருதுகிறோம் என்றார். பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பதுதான் உண்மையான சமத்துவம். சமத்துவத்தை உருவாக்க வேண்டுமென்றால் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் உருவாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவது விதமாக தமிழக வெற்றிக் கழகம் கோவை மாநகர செயலாளர் சம்பத் முன்னெடுப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ள அக்னி சிறகே 2025 ரன் ஃபார் மை ரைட் மாரத்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உள்ள பெண்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடந்து வரும் பாலியல் சீண்டல்கள் மற்றும் பாலியல் கொடுமைகளில் இருந்து சுதந்திரம் கிடைக்க வேண்டும். கல்வி கற்கும் இடம், வேலை செய்யும் இடம் ஆகியவைகளில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கடந்து செல்லாமல் பயம் இல்லாமல் பெண்கள் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வீரமங்கை வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரை நெஞ்சில் நிறுத்தி போர் குணத்துடன் இவர்களின் வழியில் தைரியமாக பெண்கள் போராட வேண்டும். முழுமையான கல்வி, அனைவருக்குமான வேலை வாய்ப்பு, எல்லோருக்குமான சம உரிமை கிடைக்க அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் மருத்துவம் படித்து மருத்துவராக வேண்டும் என்ற எளிய பாமர மக்களின் கனவு நனவாக வேண்டும். மருத்துவ கனவை சிதைக்கும் வகையில் நீட் தேர்வை கொண்டு வந்து பலருக்கும் துயரத்தை கொடுக்கிறார்கள். ஏழை குழந்தைகள் மருத்துவராக வேண்டுமென்றால் இனி போன்ற தேர்வுகள் இருக்கக்கூடாது. நீட் தேர்வை ஒழித்தால் மட்டுமே பல ஏழை குழந்தைகளின் மருத்துவ கனவு நிறைவேறும். அனிதா போன்ற மாணவர்களின் மரணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். அரசு துறைகளில் ஆட்சி அதிகாரத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். ஆண் ஆதிக்கம் நிறைந்த இந்த உலகத்தில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண்களின் வளர்ச்சிக்கு பல தடைகள் உருவாகும். தடை கற்களை படிகற்களாக மாற்றி வெற்றி கோட்டையை பெண்கள் உருவாக்க வேண்டும். சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு நாம் அனைவரும் ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார்.